பாஜக என்ற பாசிச சக்தியை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்றால் திமுக, தாவேகா இரண்டும் ஒரு அணியில் நிற்க வேண்டும். ஏன்னா நம்முடைய எதிரி யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாரு. இவ்வளவு நேரம் என்னென்னமோ உருட்டிட்டு இருந்தா என்ன நீ இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி வைகோ திமுகவும் தாவேகாவும் ஓரணியில் இருக்க வேண்டும் அப்படின்னு திரும்ப சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு அவருக்கு நான் நோபல் பரிசையை நான் பரிந்துரைக்கிறேன், இவரை இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் நம்ம விஜய் குறித்து அப்படிங்கிறதுக்காக வாயில் வந்தது. நான் அந்த மீட்டிங்லேயே விஜய் சொல்கிறார், வாய் இருக்குன்னா என்ன வேணாலும் பேசிக்கலான்னு, இந்த மாதிரி மைக்கு இருக்குன்னா நீ என்ன வேணாலும் பேசியான்னு நம்மளும் இவரை கேட்கலாம். ஆனால் அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கோயில் நிதி வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது, ஏற்கனவே அப்படி வணிக வளாகம், திருமண மண்டபங்கள் இதெல்லாம் கட்டுவதற்கு இது பண்ணியிருந்தா அதையெல்லாம் கேன்சல் செய்கிறோம் அப்படின்னு ரமேஷ் சொன்ன உடனே நம்ம எதிர்பார்த்த ஆள் வந்துட்டான்டா டே வாடா இவனை மாதிரி நமக்கு ஆளே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி நான் இவ்வளவு நாள் முடங்கி இருந்தேன், சிறுத்தை போல வெளியே வந்து விட்டேன்லாம் பலரும் சொன்னாங்க. இதற்காகத்தான் காத்திருந்தோம் அப்படின்லாம் அவர் மீது புகழ் மாலையெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல்கலைக்கழகங்களோ இல்லை ஸ்கூல்ஸ்லேயோ ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்க்குறாங்க. அதில் பெரும்பாலும் இந்திய வம்சாவளி பையன் நிறைய பேர் ரேங்கிங்கில் வரான். பிரதமர் ஒரே ஆள் தான், நரேந்திர மோடி தான். ஆனால் அங்கே 3 பிரதமர். என்ன ஆச்சரியம்னா அந்த 3 பிரதமரும் இவருடைய ஜிகிடி தோஸ்தாக மாறிவிட்டார்கள். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். என்னிடம் கேட்கும் கேள்வியை ஏன் விஜயிடம் கேட்க வேண்டியது தானே, கொதிக்கும் திருமாவளவன். எழும்பூர் பவானி அம்மன் கோவிலை கட்ட விடாமல் தடுக்கும் கிறிஸ்தவர்கள். பட்டியலின சமுதாய மக்களுக்காக போராடும் இந்து முன்னணி. 25,000 கோடி மதிப்புள்ள கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தாரை வார்க்கும் தாவேகா அரசு. உத்தியோகத்தை விட நல்ல தாயாக இருப்பது மிக முக்கியம். உபி ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் அறிவுரை. இந்தியாவுக்கு யூரேனியம் வழங்க ஆஸ்திரேலியா ஒப்புதல். சோழர் கால சிலைகள் தமிழகம் திரும்புது. மோடியின் ஹாட்ரிக் பயணத்தில் கிடைத்த பரிசு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றுட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இப்போ எழுந்துகிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே தாவேகா அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறார். என்னிடம் கேட்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் நீங்கள் விஜயை பார்த்து கேட்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கார். நம்ம தான் தர்ம சங்கடத்துக்கு மாட்டிட்டு இருக்கோம், நம்ம கூட்டணியில் இருக்கிற தலைவர் நமக்கு அமைச்சர் பதவி கொடுத்தவர், அவரையும் கொஞ்சம் மாட்டி விடுவோமே அப்படின்னு அந்த பக்கம் மடைமாற்றுகிறாரா அப்படின்னு தாவாக்காவை சேர்ந்தவர்களும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அவர் கொதிச்சு போயிருக்காரு, என்கிட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் நீ அங்க கேட்டுருவியா அப்படிங்கிறாரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ஒரு 75-80 வயசுக்கு சில பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். காலையில் என்ன பேசணும், மத்தியானம் என்ன பேசணும். இப்போ நீங்கள் வைகோபால்சாமி அவர்களுக்கு இருக்கிறத மாதிரி சொல்கிறீங்க. அவர் இன்னும் வேகமாக தான் இருக்கிறாரு. அது அவருடைய லெக்தாதா அந்த குணத்தோடைய அவர் இருக்கிறாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேருக்கு அப்படியே மாற்றி மாற்றி ஏதோ பேசுவாங்க, அருளும் உருளும்பாங்க. அது இவருக்கு இந்த வயசுலேயே வந்துருச்சா அப்படிங்கிறது தெரியல. இப்போ நான் ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சொல்கிறேன். அவர் சொன்னதை, அவர் எந்த லெவலில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நேயர்களே புரிஞ்சுக்க முடியும். எலெக்ஷனுக்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாவேகா என்பது RSS பெத்தெடுத்த பிள்ளை அப்படிங்கிறாரு. அது முடிஞ்சதா? அடுத்தது ஒன்று சொல்கிறார், என்னன்னா தாவேகா எங்களின் எதிர்ப்பின் முதன்மை இலக்கு அல்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் எலெக்ஷன்லாம் முடியுது, ரிசல்ட்டு வருது. என்ன பண்ணுறதுன்னு அது எலெக்ஷனுக்கு முன்னாலே என்ன சொல்கிறாருன்னா, போகிற போக்கில் ஒன்று சொன்னார். என்னென்னா, திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா என்னங்கிற ஒரு குழப்பம் வரும் பொழுது
ஒரு அங்க அசம்பிளி வர்றது மாதிரி ஒரு விஷயத்த அடிச்சு விட்டாரு. அதற்கு பிறகு நான் அந்த திமுக தோத்துடுங்கிற எண்ணத்துல நான் சொல்லலை அப்படின்னு அதுப்பே அப்புறம் மாற்றி சொன்னார். சரி, எலெக்ஷன் வந்து ரிசல்ட்டு சொன்னது மாதிரியே அங்கே அசம்பிளி வந்துருச்சு. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடும், எனவே தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அப்படின்னாரு. அதற்குள்ளார சோஃபா இதெல்லாம் போனுச்சுன்னு ஒரு பேச்சு வந்தது. அது ஒரு பக்கம். விஜய் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் என்ன சொன்னார், தவேக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், திருச்சி கிழக்கில் நீங்கள் நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னாரு. இப்போ கிழக்கில் நீங்கள் நிற்பீங்களான்னா அப்படி இல்லை அப்படின்னாரு. நீங்கள் அதோடைய அவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்க போகிறேன்னு சொன்னப்பா என்ன பேசினாரு, பிறகு எப்படி மாற்றி பேசினாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். திமுக அதிமுக ஒரு கூட்டணி அமைக்கலாம் என்றும் அந்த கூட்டணி அமைச்சரவையில் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. ஸ்டாலினை சந்திக்கும் பொழுது இது குறித்து பேசப்பட்டது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாரு. பிறகு அவர்கிட்ட திரும்ப கேட்டாங்க அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார், அப்படி ஒரு கிசுகிசு இருந்தது என்று தான் நான் சொன்னேன், அந்த கிசுகிசின் அடிப்படையில் அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோடு நான் சொன்னேன் அப்படின்னாரு. என்னை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நான் கேள்விப்பட்டேன், ஆனா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது அளவுக்கு தமிழ்நாடு இன்னும் வந்து விடவில்லை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாரு. திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், தவேகாவுடைய அமைச்சரவையில் இடம் பெறுகிறோம் அப்படின்னாரு. இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு மாதிரி போய் உங்களுக்கு தலை சுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி அவர் சொல்லிட்டு இருந்தவர், திமுக கூட்டணியில் இல்லை என்று திமுக சொல்கிறது, தவேகாவுடைய கூட்டணி அமையவில்லை அப்படின்னா இவர் திமுக கூட்டணியில் இருக்கிறாரா தவேகா கூட்டணியில் இருக்கிறாரா அப்படின்னு அந்த தொண்டனுக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. ஆனால் அமைச்சரவையில் இருக்கிறோம் அப்படின்னாரு. இது வந்து ஓரளவு ஒரு 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 கட்டத்துக்கு அவர் வந்துட்டாரு. இதோட எக்ஸ்ட்ரீம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படிங்கிறப்ப திமுகவுக்கும் தவேகாவுக்கும் ஒரு கூட்டணி வரணும், அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும், பாஜக என்ற பாசிச சக்தியை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்றால் திமுக தவேகா இரண்டும் ஒரு அணியில் நிற்க வேண்டும். ஏன்னா நம்முடைய எதிரி யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாரு. இவ்வளவு நேரம் என்னென்னமோ உருட்டிட்டு இருந்த, என்ன நீ இப்படி பேச ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லி வைகோ வந்து திமுகவும் தவேகாவும் ஓரணியில் இருக்க வேண்டும் அப்படின்னு திரும்ப சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டு, அவருக்கு நான் நோபல் பரிசையை நான் வந்து பரிந்துரைக்கிறேன் அப்படின்னாரு. உன்னை திருமாவளவன் அவரும் சும்மா இல்லை, வைகோவின் நோபல் பரிசு பரிந்துரையை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் வெளியில சொன்னா கூட தலைவர்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில, சமூக வலைதளங்கள்ல நீ எப்படிப்பட்ட ஆள்னு எங்களுக்கு தெரியுயா அப்படின்னு வைகோவை போட்டு வருத்தெடுத்தாங்க. இப்ப கடைசியா லேட்டஸ்டா சொன்னதுதான் இப்ப நீங்க, அதாவது என்னன்னா எல்லாரும் RSS பெத்தெடுத்த பிள்ளைதான் தவேகான்னு சொல்றீங்க, இப்ப அந்த தவேகா அமைச்சரவையில் இருக்கிறீங்களே அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். இதே அவர்கள் போய் விஜய்கிட்ட போய் இவ்வளவு மோசமாக சொன்னாரே, RSS பெற்றெடுத்த பிள்ளை என்று திருமாவளவன் சொன்னாரே, அவரை ஏன் அமைச்சரவையில சேர்த்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னு. வாய்ப்பு கிடைச்சா கேட்க போறாங்க பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. டெல்லிக்கு போனாரு, அப்பதான் எதுக்குங்க டெல்லிக்கு வந்திருக்கீங்க, பிரதமர்கிட்ட என்னங்க கோரிக்கை வச்சிருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு தான் வெயிட் பண்ணாங்க. பேசலையே, இப்ப இங்கேயும் ஒண்ணு பேசலையே அப்படின்னு. நம்ம இதை சொன்ன உடனே மோடி பத்திரிகையாளர் சந்திக்கிறாரான்னு கேட்பான். நேத்து கூட ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறார், மக்களிடம் அவர் என்ன பேச வேண்டுமோ அதை அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு, நேரடியாக கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவர் உலக தலைவர்ல ஒரு ஆளு மோடி அப்படிங்கிறார். அந்த விஷயத்தை நம்ம விட்டுருவோம். ஆகவே இப்படி மாற்றி மாற்றி திருமாவளவன் பேசுகிறார். அவங்க வந்து டயர்ட் ஆயிட்டாங்க தொண்டர்கள். இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. கடைசியாக இப்ப திமுக கூட்டணியில் நாங்க இருக்கிறோம்னு சொல்லும் பொழுது இவர் வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்டத்துல பேசும் பொழுது ஆராசா நாக்கை அடக்கி வைக்கணும்,
திமுக வேற மாதிரி பேசுனாங்கன்னா நாங்கள் அதை விட மோசமாக பேசுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. இவர் கூட்டணியில் இருக்குன்னு சொல்றப்ப அடுத்த நாளே வந்து அவர்கள் எங்களை கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுனா. ஸோ அவருக்கு வந்து ஒரு குழப்பமான இதில் இருக்கு. காரணம் என்னன்னா அவங்களுடைய ஓட் பேஸ் அது அப்படியே உருவிட்டாங்க. இந்த நாகேஷ் டைலாக் தான் ஞாபகம் வருது. வசூல்ராஜ் அம்பி அடிக்கலை உதைக்கலை குத்தலை உயிரை மட்டும் உருவி எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி எல்லாம் தலைவரே நம்மளை நீங்கள் தான் அப்படி இப்படின்னு நம்மளை வந்து விஜய் ஆஹா ஓஹோன்னு சொன்னாரு. ஆனால் சப்ஜாடா இருக்கக்கூடிய நம்ம ஓட்டெல்லாம் நம்ம 35 வருஷம் வேலை பார்த்து வச்சிருந்ததெல்லாம் வள்ளுச்சா எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு அவர் ரொம்ப இதில் இருக்கிறாரு. இப்போ ஒரு தகவல் சொல்றாங்க, அது இன்னைக்கு நம்ம நியூஸா எடுக்கல, ஏன்னா ஏற்கனவே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த கரூர்ல 41 குடும்பம், அதுல 31 பேருக்கு அதை வேலை கொடுக்கறது மாதிரி இருக்கு. அதுல வந்து 18 பேர் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க பேஸே அவரு உருவிட்டாரு அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இவருக்கு இருக்கிறது, திருமாவளவனுக்கு. நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா அவர் பேசலாம். ஆனா அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, அமைச்சர் பதவியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, எங்களுக்கு சிறுத்தையாக இருப்பதுதான் எங்களுக்கு கௌரவம். அவங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை, அந்த ஒரு டவுட்டும் வருதுன்னா, இப்போ அதிமுகல இருந்து நிறைய பேர் விலகி ரிசைன் பண்ணிட்டு, ஃபார்ச்சுனேட்லி ஒன்று கோர்ட்டு வந்து இப்போதைக்கு இடைத்தேர்தல் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை இடைத்தேர்தல் நடந்து அவர்கள் தாவேகா சின்னத்தில், இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், சி விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் தாவேக்காலேயே உறுப்பினராக ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவர்களெல்லாம் மீண்டும் அதே தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றார்கள்னா எண்ணிக்கை கூட போகிறது. அப்பொழுது இந்த உருட்டல் மிரட்டல் கோஷ்டிகளுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போகும் பொழுது பிறகு நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான், அன்றே நாங்கள் சிறுத்தைகளாக இருக்கவே விரும்புகிறோம், சீச்சி இந்த பழம் புளிக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் திருமாவளவன் எப்பவுமே, திருமாவளவனுக்கு ஒரு கன்வின்சிங் கெப்பாசிட்டி உண்டுமாங்க அந்த கேடர்கள் மத்தியில். அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது சம்மந்தம் இல்லாமல் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுனால, அவரே அவமானப்பட்டார்ல பிளாஸ்டிக் சார்ஜ் கொடுக்குறப்ப, அப்போ தொண்டர்கள்லாம் ஆவேசப்பட்டாங்க. போய் நம்ம தலைவருக்கு போய் மீசையெல்லாம் முறுக்கிட்டு இருக்காரு, ஆனால் அங்கே போன உடனே ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்துட்டானுல்ல அப்படிங்கிறப்ப, அங்கே அந்த சேர்லாம் இருந்தார். நான் தான் வசதிக்காக அவர் பக்கத்தில் உட்காரணுங்கிறதுக்காக அந்த சேர்ல உட்கார்ந்தேன் அப்படின்லாம் அவர் சொன்னார். வேங்கை வயல் சம்பந்தமாக கேட்கும் பொழுது, ஒரு தலித் அப்படிங்கிறதுனால நான் தான் பதில் சொல்ல வேண்டுமா, ஒட்டுமொத்த சமூகத்திற்கு அந்த கடமை இல்லையா இப்படின்லாம் அவர் மீசையை முறுக்கிட்டு கேள்வி கேட்டார். ஸோ முட்டுனா முரட்டு தான் கொடுப்பாரு. அந்த முட்டு கொடுத்து அவருக்கு இப்போ என்ன பேசுகிறோம், யாருக்காக பேசுகிறோம், யார் கூட்டணியில் இருக்கிறோங்கிற ஒரு கன்ஃபியூஸில் இருக்காரு. அவர் நினச்சி ஐயோ பரிதாபமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. சென்னை எழும்பூர் 77வது வட்டத்திற்குட்பட்ட பகுதியில பவானி அம்மன் கோவில் இருக்கு. இது சுமார் ஒரு 70 ஆண்டு பழமையானதுன்னு சொல்றாங்க. அந்த கோவில் இப்போ வந்து புனரமைக்கப்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அம்மனை வந்து மீண்டும் வழிபடணும், அம்மனுக்கு ஒரு கோவில் எழுப்பணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான வேலையை தொடங்குறாங்க. கிறிஸ்தவர்கள் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ பல்வேறு பகுதிகளில் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தா இருக்கு. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன பண்றாங்கன்னா, உடனே இந்து முன்னணிக்கு தகவல் கொடுக்குறாங்க. இந்து முன்னணி களத்துல குதிக்குது. இப்போ அடுத்த கட்டமா அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்கள் பங்கெடுத்த அந்த செய்திகள் சிந்தனைகளா, மாதவரத்துல எப்படி இந்து மயானத்தை கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிச்சாங்க, அது குறித்தும் இந்து முன்னணி தான் புகார் கொடுத்ததுங்கிறத பார்க்குறோம். இப்போ இது வந்து என்னன்னா, ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கக்கூடியது. அந்த பகுதியிலே நீங்கள் சொன்னக்கூடிய அந்த அம்மன் கோயில் 50 வருடங்களாக இருக்குது. இப்போ அந்த ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டையே இடிக்க போகிறோம், திரும்ப ரீபில்ட் பண்ண போகிறாங்க, புனரமைக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 50 வருடங்களாக இந்த கோயிலும் இருந்தது கொஞ்சம் உருகுலைஞ்சு இருக்குது, இதை நம்ம இடிச்சுட்டு ஒன்று கட்டலாம் அப்படின்னு இடிச்சிடுறாங்க. ஏதோ நினச்சிட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அதை கட்டுறப்ப நமக்கும் ஒரு இடம் கொடுப்பாங்க, நம்மளும் கட்டிடலாமே அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் இப்போதைக்கு வீடு நாங்கள் இடிச்சு கட்ட போகிறது இல்லை. ஏன்னா அப்போனா இந்த இடம், அப்போனா நாங்கள் இருக்கிற ஆட்களை வச்சு இதை நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு முயற்சி எடுக்கும் பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னா, அங்கே ஒரு 50 குடும்பங்கள் இருக்குன்னா அதில் ஒரு 4 பேர் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்காங்க பட்டியல் சமூகத்தில். அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
ஏற்கனவே இங்கே டூ வீலர் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, கார் பார்க்கிங் பிரச்சனையாக இருக்குது, ஆட்டோவை நிறுத்த முடியல. சில பேர் ஆட்டோலாம் எடுத்து ஓட்டுறாங்க, அவங்க டூ வீலர் வைக்கிறதுக்கு பார்க்கிங் பிரச்சனை இருக்குது. உனக்கு ஒரு கோயில் கேடா அப்படி வாங்கிடுது. மாதவரத்தில் பாருங்க, இந்து மயானத்தை ஆக்கிரமிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள். இங்கே ஏற்கனவே இருந்த கோயில் திரும்ப கட்டணும்னு முயற்சி பண்ணும் பொழுது அவசரப்பட்டு இடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டே இருக்கும் பொழுது இதுக்காக ஒரு இடத்த ஒதுக்குவாங்கன்னு நினச்சிட்டு நம்பி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு இல்லை. அப்படிங்கிற நேரத்தில் டூ வீலர் பார்க்கிங் பிரச்சனை அப்படின்னு சொல்றது யாருன்னா இந்த 4 கிறிஸ்தவர்கள். சரி, இப்படி சொன்னா கிறிஸ்தவர் இந்த பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டையெல்லாம் போட்டுவிட்டு வந்திருக்காங்க. யாருடைய ஆட்சின்னு நமக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு நடிப்பு பயிற்சி எல்லாம் எடுத்திருக்காங்க போல இருக்கு. இப்பொழுது அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவே நல்ல ஒரு நடிகர், கதை எழுதக்கூடியவர். இப்போ இன்னைக்கே கூட அவர் கரூரில் என்ன பேசுகிறார் பார்த்தீங்கன்னா, இது வித்தியாசமாக இருக்குது. நமக்கு எப்படி 3 ஒன்றா அவங்க பார்க்குறாங்கன்னு தெரில. என்னென்னா பிரைஸ் த லார்ட் அப்படிங்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாரு. பிரைஸ் த லார்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். இந்த 2 சொன்னியே, இதுக்கும் இந்த பிறப்புக்கும் என்ன சம்பந்தம்? அப்பனா இந்து மதத்துல மட்டும்தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது இருக்கு சொல்ல வரியா அப்படிங்கிறதையாவது நீ ஏத்துக்கிறியா? மற்றதுல அந்த சமம் இல்லைங்கிறதையாவது உன்னால தைரியமா சொல்ல முடியுமா? அதாவது மேடை கிடைச்சிருச்சு, நமக்கும் மைக்கு கொடுத்துட்டானுவோம், இவரை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் நம்ம விஜய் குறித்து அப்படிங்கிறதுக்காக வாயில வந்தது. நான் அந்த மீட்டிங்லேயே விஜய் சொல்றாரு, வாய் 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 இருக்குன்னா என்ன வேணாலும் பேசிங்களான்னு. இந்த மாதிரி மைக்கு இருக்குன்னா நீ என்ன வேணாலும் பேசியான்னு நம்மளும் இவரை கேட்கலாம். எதுக்கு நீ ராஜ்பவனை பிடிச்சி தொங்குற அப்படின்னா, அவர் தான் இப்பொழுது எக்மோர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சராக இருக்கிறார். இப்போ அங்கே போய் முறையிட்டா நீதி கிடைச்சிருமா? அவர் தான் பிரைஸ் த லார்டுங்கிறாரு. அழுத்தம் திருத்தமாக ஜோசப் விஜய்னு அவர் சொல்றாரு. சரி, ஏற்கனவே போட்டிட்டார் திமுகலேருந்து, அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அங்கே நியாயம் கிடைச்சிருமா? ஏன்னா அவர் வெளியில தமிழன் பிரசன்னா, அவர் வீடெல்லாம் காட்டும் பொழுது உள்ள எந்த மதத்தை அவர் பின்பற்றிருக்கிறாருங்கிறது தெரிஞ்சது. இந்த மக்களுக்கு வேற யார்கிட்ட போவாங்க? அதான் இந்து முன்னணிகிட்ட வந்திருக்காங்க. இந்து முன்னணி அவர்களுக்கு வாதாட, போராட, பரிந்து பேச களத்தில் இறங்கி இருக்கிறது. இந்து முன்னணி ஒரு இடத்துல குதிச்சாங்கன்னா அது ஒரு தீர்வு கிடைக்கிற வரை அவங்க போராடுவாங்க. இப்போ இதே விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். வேலூர்ல பைரா அப்படிங்கிற ஒரு சமூகம், 50-60 குடும்பம் இருக்கிறாங்க. அந்த பைராங்கிறது அதுவும் ஒரு இந்த குறி சொல்லக்கூடிய அந்த இது மாதிரியான ஒரு சமூகம். 51 பேர் இந்துவா இருக்கான், ஒரு 9 குடும்பம் கிறிஸ்தவனா மாறிட்டான். அங்க கோயில் கட்டக்கூடாது, பெருமாள் கோயில் கட்டக்கூடாதுன்னு ஒத்த காலில் நிக்கிறான்ல. எப்படி? அதாவது ஒரே மோடஸ் ஒப்பராண்டி தான். அதனாலதான் விவேகானந்தர் சொன்னார், இந்துவிலேருந்து ஒருத்தவன் கன்வெர்ட் ஆயிட்டான்னா சரி, அவன் ஏதோ வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து விட்டான்னு கிடையாது, உங்களுடைய எதிரி ஒன்று ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது. அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இந்த எக்மோர் சம்பவமும் காட்டுக்குது. தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் பதவியேற்றார். இள வயது துடிப்பான அமைச்சர் என்று மீடியாக்கள்ல ரொம்பவும் காட்டப்படுகிறார். அங்கங்க இன்ஸ்பெக்ஷன், திடீர் இன்ஸ்பெக்ஷன் போறாரு. சில ஹிந்து ஆதரவாளர்கள், கோவில் வழிபடுவோர், அவங்களாலே சில சமயம் பாராட்டவும் பெறுகிறார். அவருடைய இது அட்டென்ஷனா இருக்குது. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, கரூர் அருகே ஒரு 4 கோவில்கள், அந்த 4 கோவில்களுக்கு சொந்தமாக 15 கிராமங்களில் இருக்கக்கூடிய சுமார் 3024 ஏக்கர், அந்த ஏக்கர் நிலத்தில் இருக்கக்கூடிய 3000த்திற்கும் மேற்பட்ட பட்டாக்களை அவங்க ஆக்கிரமிச்சுதான் அந்த கோவில் நிலத்துல இருக்காங்க. அவர்களுக்கு பட்டாக்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு முடிவெடுத்து கோவில் நிலத்தை தனிநபர்களுக்கு பட்டா போட்டு கொடுப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. இது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. கோவில் நிலம் மீண்டும் மீண்டும் இந்துக்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டியது, அது கோவிலுக்கு சொந்தமானது, இந்து அறநிலைத்துறைக்கு அல்ல என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அதை இவங்க சட்டம் மூலமாக, மாவட்ட ஆட்சியர் மூலமாக தனிநபர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும் இதையே ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு வாக்குறுதியா கொடுப்பான். எந்த ஆட்சி வந்தாலும் அவங்கள்ட்ட முதல் கோரிக்கையாக இதை போய் வைப்பான்.
என்னன்னா கோயில் நிலத்துல யாரெல்லாம் குடியிருக்கிறாங்களோ அவர்களுக்கு பட்டா கடைய எது இருந்தோ அதையெல்லாம் அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துரு அப்படின்னு. நீங்க சாதாரணமாகவே கோயில் நிலங்களை இப்ப இருக்கிறவங்க அவங்க கடை வச்சிருக்கலாம், இல்லைன்னா வீடுல இருக்கலாம், நிலம் வச்சு அதை பயிர் செலவு பண்ணிட்டு கோயிலுக்குன்னு ஏதாவது ஒரு புத்தகம் அமௌண்ட்டோ ஒன்று ஏதோ ஒன்று, அதாவது மனசாட்சிப்படி கொடுக்கறவங்களாக இருக்கும் பட்சத்துல அப்படி கொடுக்குறாங்கன்னா மார்க்கெட் ரேட்டுக்கும் இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தாலே எல்லாருக்கும் புரியும் உண்மை என்னன்னு. அதுவும் இந்த கடைக்கெல்லாம் எவ்வளவு சொற்ப தொகையை இவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். வேதாரண்யத்துல ஒரு ரூபாய்கள் கொடுத்த அந்த கூத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை நம்மளாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு ஒரு பக்கம் ஒரு கோரிக்கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற நேரத்துல அவன் ஆல்ரெடி ஆக்கிரமிச்சிருக்கானா அவன்கிட்டே அந்த இடத்த கொடுத்துட்றா அப்படின்னு இந்த எம்ஆர் விஜயபாஸ்கருங்கிறவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. ஏற்கனவே அங்கே இந்த போராட்டத்தின் பொழுதே அந்த நேரத்திலேயே நம்ம நியூஸ் எடுத்திருக்கோம், இது குறித்து நம்மளுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கோம். சோடிமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் அந்த போராட்டத்தில் மக்களோடு பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்க, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கிறது. வக்ஃப் போர்டு அதில் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் மீட்டு கொடுங்கன்னதும் கவர்மெண்ட் உடனே என்ன பண்ணுது, அது அவங்களுக்கு என்னென்னவோன்னு வக்ஃப் வாரியத்துக்கு அதிகாரத்தை கொடுத்து அவங்க சாதாரணமாக பார்க்குற நிலத்தையே இது வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஆக்கிரமிச்சிருந்தா அதை வக்ஃப் போர்டுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிறார்கள். இங்கே என்னன்னா ஆக்கிரமிச்சிருந்தா அவன்கிட்டே இடத்த கொடுத்துரு. எப்படி இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் புகழிமலை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 3 கிராமங்கள் இந்த கோயிலுக்கு பாதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதுல 214 ஏக்கர் 719 பேர் இங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் கரூர்ல இருக்கு. 4 கிராமங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. 204.52 ஏக்கர் 631 பேர் இடத்த ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் குப்புச்சிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. 1 கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு. 132.49 ஏக்கர் 334 பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் அருள்மிகு விக்தீஸ்வரர் திருக்கோயில் வெஞ்சாம் கூடலூர் அதுல 253.65 ஏக்கர் 1700 பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. எடுத்துக்கோ, உனக்கு தான் இடைத்தேர்தல் வருது, எடுத்துக்கோ. யாரு இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு கத்தோலிக் சர்ச்சுக்கு, சிஎஸ்ஐ சர்ச்சுக்கோ வேற யாருக்காவதோ இவங்களுடைய டயசிஸ், என்னென்ன டயசிஸ் இவங்களுதான் பல அமைப்புகள், இவங்களுக்கு சொந்தமான நிலம் எப்படி, அவர்களே கருணையின் வடிவாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க இடத்துல இதே மாதிரி இத்தனை பேர் குடிசை போட்டு தங்கியிருந்தாங்கன்னா, எல்லாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆட்சியில வந்திருக்கேன், அவர் இயேசு கிறிஸ்து போல நானும் கருணை மிக்கவன், எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு ஜோசப் விஜய் சொல்வாரான்னு எனக்கு தெரியாது. இது ஊரா விட்டு அது சொல்லலை. ஏன்னா இவரை பத்தி சொன்னா அது பிரச்சனையாகி அது நம்ம மேல கேச போட்டு, ஏன்னா இப்பதான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மீது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த பழமொழியை கூட நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா அது விவகாரமா கொண்டு போய் முடிஞ்சிரும் போல இருக்கு. ஸோ அதனால கோயில் நடத்த எடுத்துக்கோ, இடைத்தேர்தல் வேற வருது கவனிச்சுக்கோ அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு. சரி, இதை மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு எரியும். 25,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை பேர் இவ்வளவு ஏக்கர் நிலம் அது ப்ராமினன்ட் ஏரியால இருக்கு அப்படிங்கிறப்ப இதை வேல்யூவா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 25,000 கோடி கோயிலுக்கு வர வேண்டிய இது நிதி. இப்ப இதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நம்மளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், பலரும் இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் தலை வணங்குகிறோம். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கோயில் நிதி வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது, ஏற்கனவே அப்படி வணிக வளாகம், திருமண மண்டபங்கள் இதெல்லாம் கட்டுவதற்கு இது பண்ணியிருந்தா அதையெல்லாம் கேன்சல் செய்கிறோம் அப்படின்னு ரமேஷ் சொன்ன உடனே நம்ம எதிர்பார்த்த ஆளு வந்துட்டான்டா டே வாடா வாடா வாடா, இவனை மாதிரி நமக்கு ஆளே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி
நான் இவ்வளவு நாள் முடங்கி இருந்தேன், சிறுத்தை போல வெளியே வந்து விட்டேன்லாம் பலரும் சொன்னாங்க. இதற்காகத்தான் காத்திருந்தோம் அப்படின்லாம் அவர் மீது புகழ் மாலையெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பார்த்தா அடிச்சதே தலைவன் அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் லெட்டரு. நாங்க தான் பெரியார் படத்தை வச்சுட்டு நாங்க இந்துவுக்கு என்னைக்கு நியாயமா நடந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சீங்க, பெரியார் படம்லாம் வச்சிருக்கிறாரு, இருந்தாலும் அவர் இந்துவுக்கு நியாயமாக இருப்பார், அது அரசியல். ஆனாலும் ஜோசப் விசை அப்படியெல்லாம் இல்லை, அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு நினைச்சிட்டா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் உங்களுக்கு அற்புதமாக வைக்கிறேன்டா ஆப்பு அப்படின்னு கரூர்ல இவரை பார்க்க வந்தவர்கள் இறந்து போனாங்க. அவங்களுக்கு கட்சி நிதியாக 20 லட்சம் கொடுத்திருந்தார். அதெல்லாம் பத்தாது, அந்த குடும்பத்திற்கு நான் ஏதோ ஒன்று செய்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 18 பேருக்கு பொழுது அரசு வேலையை இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் சில பேர் அவங்களுக்கு அந்த தகுதி வந்தா அவங்களுக்கும் வேலை கொடுப்பாங்க போல இருக்கு. சரி, இன்டர்ன் உங்களுக்கு இந்துக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடனே கேட்பான், அப்படின்னா அந்த வேலை கொடுத்தவர்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லையா அப்படின்னு. அவங்க ஏதாவது எக்ஸாம் எழுதுனா அவங்க என்ன முதல்ல பண்ணாங்க, இப்ப நாளைக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தா இதே மாதிரி ஒவ்வொருத்தவனுக்கும் வேலை, கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்துடலாமா கேட்குறேன். அவன் தான் அந்த வீட்டுக்கு பிரெட் வின்னரா இருப்பான். ஒருத்தன் போறான் 2 வீலர்ல செத்து போடுறான், என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுப்பீங்களா? எனக்கு புரியல. அந்த இடத்துல வந்து போராடி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு இந்த வேலை கிடைக்கல. இப்ப கரூர்ல வந்து அவர் பேசுறப்ப கோயில் நிலத்தையும் அப்படியே அடிச்சு விட்டாச்சு. 25,000 கோடி ரூபாய் முடிஞ்சது, சோழி முடிஞ்சது. இப்பொழுது இதற்கு எதிராக கேஸ் போக முடியுமா, என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்பொழுது அரசு வேலை கொடுப்பதுக்கே கேஸ் போட்டாங்க, கோர்ட்டே கேள்வி கேட்டது. அப்படி செய்வதில் என்ன தவறு அப்படின்னு கோர்ட்டே கேட்கும் பொழுது ஏழைகளுக்கு அதுதானே பட்டா கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கருத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க, நாளைக்கு கிறிஸ்துவனுடைய இடத்தையும் இதே மாதிரியோ முஸ்லிம்கள் வக்ஃப் போர்டுடைய நிலத்துல இதே மாதிரி யாராவது ஆக்கிரமிச்சிருந்து அவங்களுக்கு தான் எங்களுக்கு சொந்தம்னு சொன்னா இதே போன்ற கருத்தை சொல்வீர்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஆகவே தாவேகா இது அனைவருக்குமான அரசு அல்ல, இந்துக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய அரசு தான். அவர்கள் வெளிவேஷம் போடுகிறார்கள், நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு செய்தியாக இது வந்து. கான்பூர் யூனிவர்சிட்டியில கான்வொகேஷன் நடந்திருக்கு. அதுல வந்து உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. பொதுவாக இப்போ மெத்த படித்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் எம்பவர்மெண்ட்னாலே என்னன்னா, நீங்கள் படித்து வெளியுலகிற்கு வர வேண்டும், பல மைய தலைமை கொள்ளும் பதவிகளில் இருக்க வேண்டும், எல்லாரும் படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. இவர்கள் வந்து நம் கலாச்சாரத்தோடு ஒட்டிய பாரத தேசத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பர்ட் மதர்ஸா நீங்கெல்லாம் வரணும், ரொம்ப ஆகச்சிறந்த தாயாக நீங்கள் முதலில் இருக்க வேண்டும், அதன் பிறகு வந்து நாட்டிற்கு பங்களிப்பு அளிக்கக்கூடிய எல்லா பணிகளிலும், அது வேலையாக இருக்கட்டும், அது அரசு நிர்வாகமாக இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு உன்னதமான கருத்தை அவர் வைத்து இந்த கான்வொகேஷன்ல பேசியிருக்காரு. அது இன்றைய சமுதாயத்திற்கு ரொம்ப தேவையாகவும் கருதப்படுவதாக பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஆனந்தி பென் பட்டேல் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். அதை ஒரு பெண்ணாக இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, இவங்கெல்லாம் இப்படிதான் பிற்போக்காக யோசிக்கக்கூடியவர். அவங்க ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்து அடுத்தது கவர்னர். இப்போ நீங்க சொல்றீங்க வைய தலைமை கொண்டவங்க தான் இந்த கருத்தை சொல்றாங்க. ஏதோ தனக்கு வாய்ப்பு வசதி இதெல்லாம் இல்லாதவங்கள வைத்தறிச்சல அவன்லாம் நல்லா இருக்கான் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றாங்க. அப்படி கிடையாது. அவங்க தலைமை பகுதியில் வந்தவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படிங்கிறது. அவங்க சில போற போக்கில் சில முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. அதுனா இப்போ பெண்கள்கிட்ட சமைக்க தெரியாது, ஐ டோன்ட் நோ ஹவு டு குக்கிங் அப்படின்னு ஒன்று எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறத ரொம்ப சிலாகித்து பெருமையாக, ஏன்னா இவங்க ஃபுல்லாகவே படிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். எல்கேஜிலேருந்து காலேஜ், அவங்க அடுத்த என்ன கேரியரோ அது வரைக்கும் அவங்க படிச்சுனே தான் இருந்திருக்காங்க. வீட்டில் இந்த சமையக்கட்டுன்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் சமைப்பாங்க. அங்கே சமைக்கிறது தான் நம்ம டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம். அதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு போல இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிறத ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இது எந்த வகையிலும் சரியில்லை. கண்டிப்பாக வீட்டிலே உணவு சமைக்க வேண்டும், அந்த உணவை சாப்பிடணுங்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கு. நீங்கள் எவ்வளவு மெத்தப்படுத்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி. இப்போ
இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒரு சில ப்ராஜெக்ட் எடுத்த பெண்களை எல்லாம் காக்குறான். அவங்கெல்லாம் காட்டும் பொழுதே அவங்க குடும்ப பெண்கள் அப்படிங்கிறத அதையெல்லாம் சிலாகித்தார்கள் ஒரு நேரத்தில். அது குறித்த ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை வச்சு ஒரு படம்லாம் வந்திருக்கு. அவங்க எப்படி குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷன்லையும் எப்படி விளிர்ந்தார்கள் அப்படிங்கிற விஷயம். இது ஆண்டாண்டு காலமாக இந்தியாவில் இப்படிதான் இருந்திருக்காரு. அதாவது ஆண்களுக்கு வேணா பொழுதன்னைக்கும் பொழப்பு அப்படின்னு அவன் இருந்திருப்பானே தவிர, பெண்கள் 2 வகையான வேலைகளையும் செஞ்சிருக்காங்க. ஒண்ணு குடும்பத்தை பொறுப்பு, அடுத்தது ப்ரொஃபஷன், இதையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்னொரு ஒரு விஷயத்த போறப்போக்கில் ஒன்று அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து n நம்பர் ஆஃப் டிகிரிஸ் இருக்குது. ஒரு நேரத்தில் இருந்து BA BSc MA MSc அவ்வளோதான் இருந்தது. இப்போ ஊறுபட்ட டிகிரி, சரி, ஊறுபட்ட குற்றங்கள் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு டிகிரி சொல்றீங்களோ அதற்கு கரஸ்பாண்டிங்கா அவ்வளவு குற்ற செயல்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்க நம்மளே பார்க்குறோம். சரி, குற்றங்கள்லாம் ஒன்று, திருடுறவன் வந்து சாப்பாட்டுக்கு வழியில திருடுறான், சோத்திக்கே சிங்கி அடிக்கிறவன் திருடுறான், இப்படியெல்லாம் ஒரு காலம் போயிட்டு நல்ல டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சவன் அவன் திருடுறான். அந்த சைபர் கிரைம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கான், அதெல்லாம் ஹேக் பண்ணி இப்போ சமீபத்தில் எத்தனை பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நான் பார்க்குறேன், இவங்களுக்கு இந்த தேவையே கிடையாது, அர்ஜென்ட்லி நீட் $15K ப்ளீஸ் சென்ட் அப்படின்லாம் அனுப்புகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அந்த தலைமை பட்டர் சுந்தர் பட்டரே அவருடைய வாட்ஸ்அப் யாரோ ஹேக் பண்ணிட்டு 65,000 இழந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது சமீபத்தில். ஒரு மாதத்துல பலருடைய வாட்ஸ்அப் எண்ணை வந்து ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ சைபர், இப்போ இதை வந்து படிக்காதவன் செஞ்சிருப்பானா? இந்த சைபர் கிரைம் பண்றவன் ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பர்சன் பண்ணியிருப்பான். ஸோ நீ டிகிரின்னு ஒன்று வாங்கின, அதுக்கு என்ன பயன்? மாரல் வேல்யூ என்ன அப்படின்னு அவங்க ஒன்று சொல்றாங்க. உமன், ஃபேமிலி அண்ட் சோசியல் வேல்யூஸ், இது 3ஐயும் ஒருத்தவங்க யாரால பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி, இதையெல்லாம் சொல்றப்ப அப்படின்னா பெண்கள் வேலைக்கே போகக்கூடாதா அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் தான் சொசைட்டிக்கு பங்களிப்பாளர்களாக இருக்கிறாங்க, பங்களிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனாலதான் நீங்க படிப்புங்கிறத கல்யாணத்துக்கு பிறகு படிக்கிறது இல்லைங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்காதீங்க, அதற்கு பிறகும் நீங்க படிக்கணும். நீங்க படிக்கிறது இந்த சொசைட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு, உமன்ஸுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். அவங்கள கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்கள்ல அந்த பிஎம்சி டெஸ்ட் பண்றது, அவங்களுடைய ஹெல்த் செக்அப் பண்றது, கர்ப் சன்ஸ்கார் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினே பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுக்கப்புறம் காதல் திருமணம் இதெல்லாம் நடக்குது. ஒருத்தவனோ உங்களுக்கு படிக்கிற காலத்திலேயே ஒருத்தவனை பிடிச்சிருக்குது, உடனே நாளைக்கே அவனோட ஓடி போயிடுறது அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. இட் பிகம் செல்ஃப் ரிலையன்ட். ஒரு இந்த வயசுக்குள்ளார நான் வந்து ஃபினான்ஷியலி எல்லாத்தையும் குடும்பத்தையே நம்பி இருக்காம, என்னால் ஓரளவு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு என்னுடைய பெற்றோர்களையும் பார்த்துக்கிட்டு என்னாலையும் குடும்பம் நடத்த முடியுங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த நபரே திருமணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. நான் குறிப்பாக மற்ற சமூகங்களை விட இந்து சமூகத்தில் கேரியர் ஓரியன்டாக இருக்கிறோம், எங்களுக்கு கேரியர் தான் ஃபர்ஸ்ட், திருமணம்லாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பலர் தங்களுடைய வாழ்க்கையை வந்து இழந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக பெண்கள். ஆண்கள் சில நேரத்தில் அவங்களுக்கான அவங்களுக்கு சில கடமைகள் வீட்டில் இருக்கும், 2-3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ எழுதாமே எந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு தான் பெண் கிடைக்கிறதுங்கிற இந்த சிக்கல்லாம் இருக்குது. ஆனால் பெண்களும் கூட இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் ஏன் தனியாக இருக்கக்கூடாது, தனியாக இருந்தால் சமுதாயம் அப்படி தப்பாக பார்க்குற சமுதாயத்தில் நான் சரியாக இருந்து காட்டுக்கிறேன், இப்படியெல்லாம் சேலஞ்சு பண்ணி ஃபெமினிசம் புதுசாக பேசி இப்படிலாம் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து நல்ல குடும்ப பெண்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுதான் இந்த தேசத்துடைய தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதை வெஸ்டர்னைஸ்டு அந்த திங்கிங்கில் இருக்காதீங்க அப்படிங்கிறத பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் குடும்பஸ்திரி அது மாதிரி பல கேம்பெயின்லாம் இப்போ போயிட்டு இருக்கு பல இடங்கள்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில்
பல்கலைக்கழகங்களோ இல்லை ஸ்கூல்ஸ்லேயோ ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்க்குறாங்க. அதில் பெரும்பாலும் இந்திய வம்சாவளி பையன் நிறைய பேர் ரேங்கிங்கில் வரான். இப்போ ஆக்சுவலி அந்த ஒயிட் அமெரிக்கன்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கேருந்தும் இங்கே வந்தான், கொஞ்ச நாள் ஏதோ வேலை பார்த்தான், அவனுடைய குழந்தை இங்கே பிறகுது, ஆமாம் திடீர்னு நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள வர நம்மளை தாண்டி அவன் ரேங்க் ஹோல்டராக இருக்கானே அப்படிங்கிறது காண்டாகுது. புரியுற பாஷையில் சொன்னால் காண்டாகுறான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, ஏன் இவன் இவ்வளோ பிரைட்டாக இருக்கான் அப்படின்னு பார்த்தா, இங்கே ஒன்று சிங்கிள் பேரண்டாக இருக்கும், வேலை கம்மியாக இருக்கும், இல்லைன்னா அம்மா கூட மட்டும் அந்த குழந்தை வந்துட்டு இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு 2 பேருமே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. குழந்தை பிறந்து அவங்க ஓரளவு படிக்க ஒரு ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் சேர்த்த பிறகு மனைவி அந்த பெண் குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய அந்த பெண்ணை நீங்கள் சம்பாதிக்கலாம், அந்த இதில் நம்ம ஏதாவது சமாளிச்சுக்கலாம், நான் வீட்டில் இருந்தே வேறு ஏதாவது வேலை ஆன்லைன் அந்த இது மாதிரிலாம் பார்த்துக்கிறேன், முடிஞ்சால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன், இல்லைன்னா என் குழந்தைய பார்த்துக்கிறேன், ஏன்னா அவன் தான் நமக்கு முக்கியம், நான் ஒன்னைய கண்ணே கண்ணுலாம் இப்போ பெற்றுக்கிறாங்க, இருக்கிற அந்த ஒரு குழந்தையாவது நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க கேர் எடுத்துக்கிறாங்க. ஒரு நேரத்தில் ஒரு சர்வே என்ன சொன்னதுன்னா, குறிப்பாக இந்த எக்ஸாம் டயத்தில் ஏன் இந்திய பெண்கள் பசங்க பெரிய லெவலில் மார்க் எடுக்கிறான், ரேங்க் ஹோல்டராக இருக்கான் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் வருதுன்னா அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே பலர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்கிறாங்க, அந்த பையனை படிக்க வைக்கிறதுல அதுக்கு கேர் எடுத்துக்கிறாங்க. அவன் அந்த எக்ஸாம் ப்ரெஷரு ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ப்ரெஷரை ஒரு குஷன் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்மா இருக்கிறாங்க, அவனுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கறது, அவனை படிக்க வைக்கிறது, அந்த ப்ரெஷர் அவனுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது. இதை ஒரு இந்திய பெண்களால் முடியுது, அமெரிக்க பெண்களால் முடியல அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வில். அதனால தான் நம்ம பண்ணோன்னா பிரைட்டு மேக்ஸு இது நம்பர்ஸ் சொல்கிறவன் பல போட்டிகள் அங்கங்கே நடக்குதுல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளி அவனொருத்தன் வந்துக்கிட்டே இருப்பான். காரணம் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே போய் பல பெண்கள் இருக்காங்க, ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் கேரியர் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகிறார்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் ட்ரக்ஸு, வீக்கெண்டுனா பார்ட்டி அப்படிங்கிற வேற பக்கத்தில் போகக்கூடிய அந்த சிக்கலும் ஏற்படுகிறது. இதில் இருந்தால் தப்பிக்கிறதுக்காகத்தான் அவங்க இந்த வழியை சொல்லியிருக்கிறார்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைவு செய்தியாக, பாரத பிரதமர் ஆஸ்திரேலியா போயிருக்காரு. இந்தோனேஷியாவிலேருந்து ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவிலிருந்து நியூசிலாந்துக்கும் போயிருக்காரு. வழக்கம் போல அவர் தூண்டில் போட்டால் மாட்டாத மீனே இல்லை, சுறாக்கள் முதற்கொண்டு மாட்டிடுது அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு திட்டங்களில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. யுரேனியம் இந்தியாவுக்கு வருவது, அதுபோக இந்தோனேஷியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை விற்பனை செய்ததுன்னு இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். வழக்கம் போல அவர் போயிட்டு நிறைய சக்சஸ் எல்லாம் அள்ளிட்டு வராருன்னு தான் சொல்லணும். செய்தி எப்படி பார்க்குறீங்க? எங்கள் பிரதமர் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் கரெக்டாக வியாபாரத்தை முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுவார். காரணம் அவர் எங்கள் எண்ணெய் செட்டியார், அதனால் செட்டியார் ரொம்ப பிஸ்னஸில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்கம்பாங்க. எங்கள் தலைவர் இப்படி தான் கரெக்டாக இருக்கிறார் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்கார். இது குறித்த ஒரு காணொளி நம்ம சிடிவிலேயே வர இருக்கிறது. காரணம், பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட ஈவெண்ட்லலாம் அவங்க கலந்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் வாசன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன் இன் ஆஸ்திரேலியா, அவரும் கம்யூனிட்டி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதோடைய பிரசிடெண்ட்டாகவும் இருக்கிறார். அவர் இந்த ஈவெண்ட்லாம் கலந்துட்டு இருக்காரு. ஒரு 138 டிக்னிட்டரிஸ் பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியாவில் இறங்கினோடனே அவங்க தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு விஷயம் சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் இந்தோனேஷியாலேருந்து வரப்ப அந்த டைம் நைட்டு 1:30 மணியா, 1:30 மணி, அப்படியே பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இந்த ஜெட்லாக், இந்த டிஆர்பி ராஜா சொல்கிறது மாதிரி உங்களுக்கெல்லாம் ஜெட்லாகே இல்லையான்னு ஸ்டாலினுக்கு அந்த ஆள் உருட்டினாங்க. அதெல்லாம் நினச்சா எனக்கு முன்னும் சிரிப்பாக இருக்கும். இவர் சொல்கிறப்ப அவர் அவ்வளோ ஒரு எந்துவாக சொன்னார். என்னென்னா 1:30 மணிக்கு நிற்கிறாருங்க, அப்படியே பல்லான்னு பள்ளியிருந்து இருக்கிறாரு. வந்துட்டு அங்கே நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சுருந்தோம் அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு. சாங்ஸு, இந்தியன் டிவோஷனல் சாங்ஸு, பேட்ரியாட்டிக் சாங்ஸு, அது ஒரு ட்ரூப் அங்கே பண்ணாங்க. ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் ஆடினாங்க.
அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரையும் கை குலுக்கி பார்த்துட்டு பலர் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினச்சாங்கலாம் ஃபோட்டோ பண்ணிட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு 2:30 மணிக்கு தான் போயிருப்பார். 2:30 மணிக்கு தான் போயிருப்பார். அடுத்த நாள் ஈவெண்ட்லேயும் ஆள் ஃப்ரெஷ்ஷாக வந்து கலந்துக்கிட்டாரு. அவர் வந்து 50 வருடங்களாக ஆஸ்திரேலியாவில் இருக்கார். என்னுடைய 50 வருட அனுபவத்தில் நான் எவ்வளோ பாரத பிரதமர்களை பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு டார்கெட் ஓரியன்ட் பிரைம் மினிஸ்டர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. இன்னொரு தகவல் என்னன்னா, பிரைம் மினிஸ்டருடைய ஆட்ரிக் விசிட் இது. 3வது முறையாக ஆஸ்திரேலியா போகிறார். 3வது முறையாக அவர் இந்தியாவில் பிரதமர் ஆகியிருக்கிறார். ஆனால் வைஸ் வர்சா ஆஸ்திரேலியாவில் என்னன்னா, இதுக்கு முன்னால அபாட் அப்படி அவர் இருந்தார். அவருடைய டேர்ம் முடிஞ்சதா அப்ப அவரை சந்திச்சு பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் டேர்ம் அபாட் ஆயிடுச்சு. ஆமா, அது அபாட் ஆன உடனே அடுத்தது ஸ்காட் மாரிசன் வர்றாரு. ஸ்காட் மாரிசனும் இவரும் ஜிகிடி தோஸ்தா ஆயிடுறாங்க. ஸ்காட் மாரிசனும் மோடியும் எப்படின்னா, திடீர்னு அவருக்கு டைம் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு ஒரு நாள் சண்டே ஏதோ கொஞ்சம் அந்த கண்ட்ரிலாம் இதாக இருப்பாங்க. சண்டேனா நம்ம வேலை பார்க்கக்கூடாது, அது குடும்பத்திற்காக நாம் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு. டானா எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வீடியோ காலை பண்ணிட்டு, நான் இப்போ சமோசா பண்ணியிருக்கிறேன் பாருங்க மோடி அப்படின்னு சொல்லி அவர் அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட் ஆனவர். அல்பனீஸ், ஆண்டனி அல்பனீஸ் 3வது ஆள். பிரதமர் ஒரே ஆள் தான், நரேந்திர மோடி தான். ஆனால் அங்கே 3 பிரதமர். என்ன ஆச்சரியம்னா, அந்த 3 பிரதமரும் இவருடைய ஜிகிடி தோஸ்தாக மாறிவிட்டார்கள். இந்த விசிட்ல அந்த 3 பேருமே மீட் பண்றாங்க, சந்திக்கிறாங்க. இங்க எப்படி பாத்தீங்களா, ராகுல் காந்தி இவர் வந்து எதிர்கட்சி தலைவர்னா எதிரி, இந்த நாட்டை பத்தி தப்பா சொல்றது, இந்த நாட்டுக்கு ஊறு விளைவிக்கிறது, இதுக்கு ஆப்பு வைக்கிற வேலையை ஏதாவது செய்யறான்னா செய்வாரே தவிர இது போல கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது செய்வாரா, செய்ய மாட்டார். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஆஸ்திரேலியா இந்த அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத நாடுகளுக்கு நாங்க வந்து இந்த யுரேனியம் தோரியம் எல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு இருந்தாங்க. ஆனா அம்மால வந்திருக்க தோஸ்து இல்ல, எத்தனை நாளியா உன்னை வந்து உலகத்துக்கு இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், ஆனா நீ என்னுடைய நண்பனா ஆயிட்டிய, அப்படி பண்ண முடியாத அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, நீ முன்ன மாதிரியும் இல்லை, நீ ஆசியா பசிபிக் ரீஜன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான தலையாயிட்ட. சீனான்னு ஒருத்தவன் வந்து எங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறான், அந்த சீனாவையே அடக்குன ஆளு நீனு. அப்படின்னா நேச்சுரலி உனக்கு கொடுக்க தானே வேணும், நாளைக்கு எங்களுக்குமே அது சேஃபு, இந்தா பிடிச்சிக்கோ யுரேனியம் இது பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு தகவல் அந்த ஆஸ்திரேலியன் ஃபெடரேஷன்ல இருக்கிறவர் சொன்னார். என்னன்னா, ஏற்கனவே அதானி அவங்க சில பிஸ்னஸ் பண்றாங்க, மஹேந்திரா வந்து அங்க கார் உற்பத்தியே செய்யறாங்க. அவர் பயன்படுத்துறதே மஹேந்திரா கார் தானே. பலர் கேட்குறாங்க, என்ன வசன் இங்கே மஹேந்திரா கார்லாம் யூஸ் பண்ணி, எவ்வளவோ ஃபாரின் கார்லாம் இருக்கு, எங்கள் ஊர் காரியா இங்கே வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பலரும் இந்தியன் கம்யூனிட்டி மஹேந்திரா காரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ பிரதமர் நரேந்திர மோடியே இங்கே பேசும் பொழுது என்னென்னா, இந்தியர்கள் எங்கு போனாலுமே பாலில் கரைந்த ஜீனியாக ஆகிடுறாங்க, 2 கலந்து விடுறாங்க, நம்முடைய கலாச்சாரத்தை இங்கே எடுத்து சொல்கிறார்கள், அந்த மக்களோடு 2 கலக்கிறார்கள். ஒரு பொறாமையோ இதுவோ அவங்கள்ட்ட இல்லை, ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எந்த நிகழ்வுலையும் அவங்க ஈடுபடுறதில்லை அப்படின்னு. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படிங்கிறது CCC அப்படிங்கிறாங்க. CCC, கல்ச்சுரல், கம்யூனிட்டி, குஷன். இப்போ அங்கே வந்து ஃபேவரட் ஃபுட்டாக ஆயிடுச்சு சமோசா. அவங்க வந்து சமோசாவுக்குன்னே ஒரு கடை, ஒரு ஹோட்டல் இருக்குதான், அதை திறந்து வச்சதே ஸ்காட் மாரிசன் தானே. அவரே ஃபண்டும் பண்ணியிருக்காரு. ஒரு இந்தியன் குஷனுக்கு, ஒரு ஹோட்டலுக்கு அவங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த யுரேனியம் இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த அணு விஷயத்திற்கு நமக்கு பல தொந்தரவுகள் பல பக்கத்துலேருந்து வந்தால் கூட இது ஆக்கப்பூர்வத்திற்கும் நாம் பயன்படுத்துகிறோம், அணு ஆயுதங்களுக்கும் இது தேவை, பாதுகாப்பிற்கும் தேவை. அதனால தான் ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்தெல்லாம் அங்கே இந்தியன் கம்யூனிட்டி கிட்ட பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர இருக்கிறது, 18 ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இருக்கிறது. அதில் முக்கியமாக என்ன சொன்னால், ஆஸ்திரேலியன் சூப்பர் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்க இந்த பென்ஷன் இதில் பெரிய அளவு பிஸ்தாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 500 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இது வந்து நானும் போனேன்,
சிங்கப்பூர் போனேன், ஜப்பான் போனேன், அமெரிக்கா போனேன், யூகே போனேன்னு எல்லாம் இங்கே துபாய் போனேன், எல்லாம் தொழில இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி அடித்து கிழிச்சு விட்டாங்கன்னு ஸ்டாலின் சொன்னார்ல, அப்படியெல்லாம் உருட்டு கிடையாது. இவங்கெல்லாம் இங்கே வந்து உண்மையிலேயே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கான உறவு குறித்து ஒரு விளையாட்டாக ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். ஆல்பனீஸ் என்ன சொன்னார்னா, நம்ம 2 பேருமே 1+1 2, நம்ம இருவரானோம் அப்படின்னு இருக்காரு. நாம் இருவராகவில்லை, 1+1 அப்படின்னா நீங்கள் 2ன்னு சொல்றீங்க. நான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்க பார்க்கல, 1+1 = 11 அப்படின்னு அவர் ஒரு பிட்டை ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கேன்னா கிரிக்கெட் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அந்த கிரிக்கெட்டுங்கிறது ஒரு பைத்தியம் பிடிச்சது மாதிரி, அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நம்முடைய உறவுங்கிறது 1 டே மேட்ச் மாதிரி 2020 ஒரு முடிவு தெரியும். அதே போல் 2020 மேலே விறுவிறுப்பாகவும் இருக்கும், அப்பப்போ பல விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். டெஸ்ட் மேட்ச் மாதிரி நம்முடைய உறவு தொடரும் அப்படிங்கிறது மாதிரிலாம் கிரிக்கெட்டை வச்செல்லாம் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். ஆகவே இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இப்போ வந்து உறவுங்கிறது மேலும் வலுவடைந்திருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பார்க்குறவங்க மீது என்னை நேட்டோவில் இவர்கள் ஏமாற்றிய நாடுகள்னு அந்த ஆள் ஒரு லிஸ்ட்டாக போடுறான். ஈரானோட சண்டை நின்று போச்சுங்கிறான். அப்புறம் அடுத்ததே இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களை இஸ்ரேலை நம்பணும், இஸ்ரேல் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு. இஸ்ரேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கல, எங்களுடைய ஆயுதம் இல்லைன்னா இத்தனை நேரம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுங்கிறப்ப இஸ்ரேல் என்ன சொன்னா, எங்களுக்கு இந்தியா 140 மில்லியன் மக்கள் ஜனத்தொகை கொண்ட நாடே எங்களை சப்போர்ட் பண்ணுதுடா, நீ போடா அப்படிங்குது. இப்பொழுது ஆஸ்திரேலியாவும் இந்தியாவுடைய உறவு வலுப்பெறுவதற்காக பல விஷயங்களை செய்திருக்காங்க. மோடி ஒரு இடத்துக்கு போனார்னா அவருக்கான ஒரு இலக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு தான் தன்னுடைய பயணத்தையே தொடங்குவார். அந்த வகையில இந்தோனேஷியாவில் நீங்கள் சொன்னது பிரம்மோஸ் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டாரு. இவிஎம் மிஷினை வச்சு இவங்க இங்கே குறை சொல்ற நேரத்தில் அந்த மிஷினையே அங்கே கொண்டு வித்துட்டாரு. இப்பொழுது ஆஸ்திரேலியா, இன்னைக்கு ஆக்லாந்து நியூசிலாந்தில் இருக்கிறாரு. அங்கே இதே போன்ற என்னென்னா ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட் வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது அது இந்தியாவின் நலன் சார்ந்தே இருக்கிறது அப்படிங்கிறது தான் நரேந்திர மோடியுடைய ஆஸ்திரேலியாவுடைய விசிட் சொல்லுது. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களோடு தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.